வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல பாசிவ் வாய்ஸஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல எப்ப யூஸ் பண்ணணும்? எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படின்றத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இருந்து, ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற சென்டென்ஸ பாசிவ் வாய்ஸா எப்படி மாத்துறது? அப்படின்னு கத்துக்கணும்னு நினைச்சீங்களான்னா, இந்த வீடியோ அதுக்கான வீடியோ இல்ல. அதுக்காக நம்ம தனியா வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அதுல பாருங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பாசிவ் வாய்ஸ எப்ப, எப்படி யூஸ் பண்ணணும்? அத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா நம்ம பாசிவ் வாய்ஸ் கத்துக்கிறப்போ, நம்ம பண்ற ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்ப நான் ஆப்பிள் சாப்பிடுறேன் அப்டின்னா, ஈட் தி ஆப்பிள். இதையே நம்ம வந்து தமிழ்ல செயப்பாட்டு வினை வாக்கியமா மாத்தணும். ஆப்பிள் என்னால் சாப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்றதுக்கு, "தி ஆப்பிள் இஸ் ஈட்டன் பை மீ" அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண கத்துக்குவோம். இந்த மாதிரி கன்வர்ஷன் ஸ்கூல்ல ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல குடுக்குற ஒரு சென்டென்ஸ குடுத்து, இத அப்படியே பாசிவ் வாய்ஸா மாத்துங்க அப்படின்னு சொல்றப்ப மட்டும் தான் உதவும். இது ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கொஞ்சமும் உதவாது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்பயாவது ஆப்பிள் என்னால் சாப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோமா? அப்படின்னா கண்டிப்பா சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்படி சொன்னோமானா அது ரொம்ப வியர்டா இருக்கும். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்ல வேண்டிய விஷயத்த ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் சொல்லணும். அதையெல்லாம் தேவையில்லாம பாசிவ் வாய்ஸ்ல மாத்தக்கூடாது. இத இங்கிலீஷ்ல அன்னெசசரி பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அத வந்து நம்ம கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். அப்ப எப்பதான் பாசிவ் வாய்ஸ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம் இல்லையா? அந்த விஷயத்தை செய்தவர் யாருன்னு நமக்கு தெரியாத போது அந்த விஷயத்த செஞ்சது யாருங்கிறது முக்கியம் இல்ல. விஷயம் தான் முக்கியம் அப்படிங்கிற போது மட்டும் தான் நம்ம பாசிவ் வாய்ஸ யூஸ் பண்ணுவோம். இத பத்தி நம்ம இன்னும் கூட டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாசிவ் வாய்ஸ யூஸ் பண்றப்போ, அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? வெர்ப நம்ம எப்படி போடணும்? அப்படின்றதையெல்லாம் நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். ஸோ ஒருவேள நீங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சென்டென்ஸஸ ஃப்ரேம் பண்றப்போ, சப்ஜெக்ட் ஐயா இருந்ததானா, ஆம் போட்டுட்டு வி3 3 ஃபார்ம் ஆஃப் த வெர்ப யூஸ் பண்ணணும். ஹி, ஷி, இட் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் இஸ் பிளஸ் வி3 இப்படி நம்ம போடணும் வெர்ப. அதே மாதிரி யூ, வி, தே இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் ஆர் பிளஸ் வி3 தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். இதுவே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம பாசிவ் வாய்ஸ்ல சொல்றதுக்கு ஐயா இருந்ததானே ஆம் பீயிங் பிளஸ் வி3 இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பீயிங் அப்படின்றது நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்ல கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். I am being plus V3 இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். He, she, itக்குலாம் is being plus V3. You, we, theyக்குலாம் are being plus V3 இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இதே past tense இருந்ததானா சப்ஜெக்ட் ஐக்கு am சொன்னோம் present tenseல இல்லையா? ஸோ am உடைய past tenseம் was தான். He, she, itக்குலாம் is சொன்னோம் இல்லையா? is உடைய past tenseம் was தான். அதனால I, he, she, it இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம was plus V3ன்னு போடுவோம். யூ, வி, தேக்கெல்லாம் வேர் பிளஸ் வி3ன்னு போடுவோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸா இருந்தா இதுலயே நம்ம இடையில பீயிங்க சேர்த்துக்குவோம். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா இடையில பீயிங் வரும். ஸோ ஹி, ஷி, இட் அண்ட் ஐ இதுக்கெல்லாம் வாஸ் பீயிங் பிளஸ் வி3. யூ, வி, தேக்கெல்லாம் வேர் பீயிங் பிளஸ் வி3. அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ். ரொம்ப சிம்பிள். எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் வில் பி பிளஸ் வி3ன்னு போட வேண்டியதுதான். இப்போ நம்ம இது வரைக்கும் 5 டென்சஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த 4 டென்சஸுக்கும் பாசிவ் வாய்ஸே கிடையாது. present perfect continuous, past perfect continuous, future continuous, future perfect continuous இந்த 4க்கும் பாசிவ் வாய்ஸ் கிடையாது. ஸோ மொத்தமா 9 டென்சஸ் வந்திருக்கு. இது தவிர இன்னும் 3 டென்சஸ் இருக்கு. present perfect tense, past perfect tense அண்ட் future perfect tense. இந்த 3க்குமான பாசிவ் வாய்ஸை நம்ம தனியா பார்க்கலாம். கொஞ்சம் ட்ரிக்கி, அதனால அதை நம்ம தனியா பார்க்கலாம். இப்போ நாம பாசிவ் வாய்ஸை எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றத இன்னொரு தடவை பார்த்துடலாம். பொதுவா ஒரு சென்டென்ஸை நம்ம வந்து தமிழ்ல அந்த சென்டென்ஸ்ல ஒரு விஷயம் செய்யப்பட்டது, செய்யப்படும், செய்யப்படுகிறது, செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்தாலோ, இல்ல ஒரு நபரை பற்றி பேசுறப்போ அவர் வந்து இப்ப தாக்கப்பட்டார் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி பட்டார், படுவார், படுகிறார், பட்டு கொண்டிருக்கிறார் இந்த மாதிரிலாம் வந்தாலோ நம்ம வந்து பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் க்ளூ. ரெண்டாவது விஷயம், நிறைய சமயங்கள்ல நம்ம வந்து இதே மாதிரி பட்டது, படம் இந்த மாதிரி வச்சுதான் பேசுவோமா அப்படின்னா இல்ல. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம யார் ஒரு விஷயத்தை செய்தது அப்படின்றது நமக்கு தெரியாமலோ, இல்ல நம்ம அதை பத்தி பேசாமலோ இருக்கும்போது நம்ம வந்து பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ யார் அப்படின்னு சொல்லாமல் பேசுறப்போ, யாருன்னே நமக்கு தெரியாதப்போ நம்ம வந்து பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ஒரு பொருளை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்கீங்க.
அந்த பேக்கேஜ் வந்து டெலிவரி செய்யப்பட்டது அப்படின்னு இருக்கு. ஸோ பார்சல் டெலிவரி செய்யப்பட்டது. ஸோ இதில் முதல் க்ளூ பாருங்க, பட்டதுன்னு இருக்கு. அப்போ நம்ம இதை பாசிவ் வாய்ஸில் சொல்லுவோம். ஒருவேளை நம்ம இதை வந்து சொல்றப்பவே பார்சல் டெலிவரி செய்யப்பட்டது அப்படிதான் சொல்லுவோமா தமிழ்ல அப்படின்னா, நிறைய சமயங்கள் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். பார்சல் டெலிவரி ஆயிடுச்சு, பார்சலை டெலிவரி பண்ணிட்டாங்க, இப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சொல்றப்பவே யார் டெலிவரி பண்ணாங்க அப்படின்றத பத்தி நாம சொல்ல மாட்டோம். ஜென்ரலா பார்சலை டெலிவரி ஆயிடுச்சு, பார்சல் டெலிவரி பண்ணிட்டாங்க இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஸோ யாருன்னு சொல்லாமல் பேசுறப்போ நம்ம வந்து பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுல சப்ஜெக்ட் என்ன, வேர்ப் என்ன, டென்ஸ் என்ன, இது மூணுத்தை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்சலை பத்தி பேசுறோம், அதனால அதுதான் சப்ஜெக்ட், த பார்சல். டெலிவரி செய்யறது தான் இந்த இடத்துல வேர்ப். ஸோ டெலிவர், பாஸ்ட் டென்ஸ் டெலிவர்ட், தேர்ட் ஃபார்மும் டெலிவர்டு தான். பாசிவ் வாய்ஸில் சொல்கிறப்போ நம்ம V3 தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ த பார்சல் இல்லைனா த பேக்கேஜ் எப்படி வேணால் சொல்லுங்கள், சிங்குலர். அதனால இதோட டென்ஸ் பாருங்க, செய்யப்பட்டது, ஏற்கனவே டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்றதுனால பாஸ்ட் டென்ஸ். ஸோ சிங்குலருக்கு பாஸ்ட் டென்ஸில் நாம் வாஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ த பார்சல் வாஸ் டெலிவர்டு. த பார்சல் வாஸ் டெலிவர்டு. இப்போ ஒருத்தருடைய பைக்கை யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அவர் பைக்கை யாரோ திருடிட்டாங்க. ஸோ இப்படி சொல்கிறப்பவே யார் செய்தது அப்படின்னு நமக்கு தெரியாத போது நம்ம வந்து பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவோம். ஒன்று. ரெண்டாவது, இதே சென்டென்ஸை நம்ம வந்து நீங்கள் தமிழில் சொல்கிற மாதிரி செய்யப்பட்டு வாக்கியம் அப்படி சொல்கிறதா இருந்தால் அவர் பைக் திருடப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்கிறதா இருந்தாலும் பட்டதுன்னு வர்றதுனால பாசிவ் வாய்ஸ். இப்போ இதில் சப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். எதை பற்றி நம்ம பேசுகிறோம்? அவருடைய பைக்கை பற்றி. ஸோ அவரது பைக், அதுதான் சப்ஜெக்ட், ஹிஸ் பைக். வேர்ப் பாருங்க, திருடுறது, ஸ்டீல். அதோடைய பாஸ்ட் டென்ஸ் ஸ்டோல், அதோடைய தேர்ட் ஃபார்ம் ஸ்டோலன். இப்போ இந்த இடத்துலையும் திருட்டு போயிடுச்சு, திருடிட்டு போயிட்டாங்க, பாஸ்ட் டென்ஸ். ஹிஸ் பைக்ன்றது சிங்குலர். ஸோ சிங்குலர் நவுனுக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸில் வாஸ் போடணும், பக்கத்தில் தேர்ட் ஃபார்மை யூஸ் பண்ணணும். ஸோ ஹிஸ் பைக் வாஸ் ஸ்டோலன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பாசிவ் வாய்ஸ் அப்படின்னாலே பைன்னு வரும் இல்லையா? அப்போ ஹிஸ் பைக் வாஸ் ஸ்டோலன் பை சம்படி அப்படின்னு தானே சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதெல்லாம் ஸ்கூல் கிராமர். இந்த பை அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய நேரங்களில் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்கூலில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் இந்த பைன்னு போட்டு பக்கத்தில் சப்ஜெக்டை போடணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ் பண்ணுறப்போ சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு, ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கிராமரில் நம்ம இங்கே கற்றுக்கல. சாதாரணமாக நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்போ எப்படி பேசணும் அதுதான் நம்ம கற்றுட்ருக்கோம். இந்த சென்டென்ஸ் பாருங்க, கூட்டம், அதாவது மீட்டிங் ரத்து செய்யப்படுகிறது. சரி, நீங்க ஒரு மீட்டிங் இருக்குன்னு கிளம்பிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கால் வருது, மீட்டிங் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, படுகிறது அப்படின்னு இருக்கு. ஸோ இது இப்படி தான் நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இதை யார் செய்தது அப்படின்றத பற்றி நமக்கு கவலை இல்லை, அது சொல்லவும் நம்ம மாட்டோம். மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சான் அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல படுகிறது அப்படிங்கிறப்போ ப்ரெசென்ட்ல இன்னும் மீட்டிங் நடந்து முடியல, இன்னைக்கு தான் நடக்க இருக்குது, அதை வந்து நம்ம கேன்சல் ஆகுது, அதனால இது ப்ரெசென்ட் டென்ஸ். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் பாருங்க, மீட்டிங். மீட்டிங்கை பற்றி தானே நம்ம பேசுகிறோம், இப்போ அதுதான் சப்ஜெக்ட், த மீட்டிங். இந்த இடத்துல வேர்ப் என்ன? கேன்சல் பண்ணுறது. ஸோ கேன்சல், கேன்சல்ட், தேர்ட் ஃபார்மும் கேன்சல்டு தான். படுகிறதுன்னு ப்ரெசென்ட் டென்ஸில் இருக்கு, த மீட்டிங்ன்றது சிங்குலர், அப்போ த மீட்டிங் இஸ் கேன்சல்ட். த மீட்டிங் இஸ் கேன்சல்ட். இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான், தேர்வுகள் ஒத்தி வைக்கப்படுகின்றன அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எக்ஸாம்ஸ்க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இந்த எக்ஸாம்ஸ் இப்போ இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வந்து யார் இதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது, அதை நம்ம சொல்லவும் மாட்டோம் இல்லையா? ஸோ தேர்வுகள் ஒத்தி வைக்கப்படுகின்றன அப்படிங்கிறது மட்டும்தான் மேட்டர். அதை யார் அந்த விஷயத்தை ஒத்தி வைக்கிற விஷயத்தையெல்லாம் யார் செய்வா, ரெஜிஸ்ட்ராரா, பிரின்சிபலா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி நம்ம சொல்லவும் மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் தான் நம்ம இதை பாசிவ் வாய்ஸில் தான் அதை சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் எதை பற்றி நம்ம பேசுகிறோம்? தேர்வுகள், தி எக்ஸாமினேஷன்ஸ். இந்த இடத்துல வேர்ப் வந்து போஸ்ட்போன் பண்ணுறது. ஸோ போஸ்ட்போன், பாஸ்ட் டென்ஸ் போஸ்ட்போன்ட், தேர்ட் ஃபார்மும் போஸ்ட்போன்ட் தான். இப்போ நாம இந்த பாசிவ் வாய்ஸ்ல இந்த சென்டென்ஸ் சொல்றப்போ சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் பாருங்க, தேர்வுகள், இந்த இடத்துலயும் எஸ் இருக்கு, எக்ஸாமினேஷன்ஸ், அப்ப ப்ளூரல், ப்ரெசென்ட் டென்ஸ், படுகின்றன அப்படின்னு இருக்கு.
அப்ப ஆர். The examinations are postponed. The examinations are postponed. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்கன்னா, மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவோம். எங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க இந்த சென்டென்ஸ அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நடந்துட்டு இருக்கு வேலை. அப்போ பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? இப்ப இதே விஷயத்த நம்ம வந்து செயற்பாட்டு வினை வாக்கியமா சொல்றதானா, எங்க வீட்டிற்கு வர்ணம் பூசப்படுகிறது. பட் பேசும்போது இந்த மாதிரி சொல்ல மாட்டோம். பட் இது ஒரு கரெக்டான சென்டென்ஸ். படுகிறது அப்படின்றதுனால பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா, நம்ம பொதுவா பெயிண்டர் வந்து எங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ யாருன்னு சொல்லாம தான் பேசுவோம். ஸோ அது முக்கியமும் இல்ல. எங்க வீட்டிற்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்கங்கிறது மட்டும் தான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால இத நாம பாசிவ் வாய்ஸ்ல சொல்லப் போறோம். ஸோ உங்களுக்கு 3 வேலை இருக்கு. ஒண்ணு சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றது, அடுத்தது வெர்ப் ஐடென்டிஃபை பண்றது, அடுத்தது என்ன டென்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்றது. இதுல எங்க வீட்டிற்கு அப்படின்னு இருக்கிறதுனால சப்ஜெக்ட் வந்து மை ஹவுஸ் இல்ல அவர் ஹவுஸ். இந்த இடத்துல நடக்கிற ஆக்ஷன் வந்து பெயிண்ட் அடிக்கிறது. வெர்ப் வந்து பெயிண்ட், பாஸ்ட் டென்ஸ் பெயிண்டட், தேர்ட் ஃபார்மும் பெயிண்டட் தான். அடுத்தது இப்போ ப்ரெசென்ட்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கிறதுனால கண்டினியூஸ் டென்ஸ். மை ஹவுஸ்ன்றது சிங்குலர். ப்ரெசென்ட்ல அது பக்கத்துல ப்ரெசென்ட் டென்ஸ்ல பக்கத்துல நம்ம இஸ் போடுவோம். கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால பீயிங், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். மை ஹவுஸ் இஸ் பீயிங் பெயிண்டட். மை ஹவுஸ் இஸ் பீயிங் பெயிண்டட் பை த பெயிண்டர் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். மை ஹவுஸ் இஸ் பீயிங் பெயிண்டட் அவ்வளோதான். உங்க ஆஃபீஸ்ல என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்பதான் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரெசென்ட்ல கண்டினியூஸா அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. நீங்க இதை வந்து செயற்பாட்டு வினை வாக்கியமா சொல்லணுமானா, கணினிகள் இன்ஸ்டால் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன, பட்டு கொண்டிருக்கின்றனன்னு இருக்கு. ஸோ இது ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றது. இந்த இடத்துல நம்ம கம்ப்யூட்டர்ஸ் பத்தி பேசுறோம். அதனால சப்ஜெக்ட் த கம்ப்யூட்டர்ஸ். வெர்ப் வந்து இன்ஸ்டால் பண்றது தான் இந்த இடத்துல வெர்ப். ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டால், பாஸ்ட் டென்ஸ் இன்ஸ்டால்ட் அண்ட் தேர்ட் ஃபார்மும் இன்ஸ்டால்டு தான். இந்த இடத்துல கம்ப்யூட்டர்ஸ்னு இருக்கு ப்ளூரல், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? ஸோ கம்ப்யூட்டர்ஸ் பக்கத்துல நம்ம ஆர் போட்டுட்டு பீயிங், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். தி கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பீயிங் இன்ஸ்டால்ட். இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்க்க போறீங்க, இல்ல அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். கூட்டிட்டு போயிட்டாங்க. பாசிவ் வாய்ஸ் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல யார் கூட்டிட்டு போனாங்க அப்படின்றத நம்ம சொல்லாம தான் பேசுறோம். அவரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். இதே நீங்க செயற்பாட்டு வினை வாக்கியமா சொல்லணுமானா, அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லுவோம். பட்டார்னு வரும். ஸோ மொத்தத்துல இது பாசிவ் வாய்ஸ். ஸோ இந்த இடத்துல எது சப்ஜெக்ட் அவர், ஹி. கூட்டிட்டு போறது அப்படின்றது தான் இந்த இடத்துல வெர்ப். ஸோ எங்கேயாவது கூட்டிட்டு போறதையும் நம்ம டேக்கன் தான் சொல்லுவோம். ஸோ அதோடைய பாஸ்ட் டென்ஸ் டுக், தேர்ட் ஃபார்ம் டேக்கன். இப்போ இந்த இடத்துல கூட்டிட்டு போயிட்டாங்க, பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ அதனால he was taken. he was taken. இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியல. அவரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற அந்த மருத்துவமனைக்கு அப்படின்னு அந்த பிளேஸையும் நம்ம இந்த இடத்துல சொல்லணும். ஸோ பிளேஸ் சொல்றதுக்கு நாம டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ he was taken to the hospital. he was taken to the hospital. இந்த அணை 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இந்த டேமை 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டினாங்களாம். இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஸோ யாரு கட்டினாங்க அப்படின்னு சொல்லாம தான் நம்ம இந்த இடத்துல பேசுறோம். ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, நம்ம சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டேம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றது தான். ஸோ அதை யார் கட்டினாங்கன்றத நம்ம இந்த இடத்துல முக்கியமா சொல்லலை. ஸோ அதனால யாருன்னு சொல்லாமல் பேசுறப்போ நம்ம பாசிவ் வாய்ஸ்ல சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த அணை அப்படின்றதா இந்த இடத்துல சப்ஜெக்ட், த டேம். கட்டுறது அப்படின்னா பில்ட், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் பில்ட் அண்ட் தேர்ட் ஃபார்மும் பில்ட் தான். 2000 இயர்ஸ் முன்னாடியே கட்டியாச்சு, அப்ப பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ அப்ப த டேம் வாஸ் பில்ட். த டேம் வாஸ் பில்ட் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்றதுக்கு 2000 இயர்ஸ் ago. த டேம் வாஸ் பில்ட் 2000 இயர்ஸ் ago. இப்ப நம்ம பிள்ளைங்க யாராவது ஸ்கூல்ல படிச்சாங்கன்னா ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணுவாங்க. ஆஃபீஸ்ல இருந்து யாராவது கால் பண்ணி வந்து நீங்க பிரின்சிபலை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் ஸ்கூலுக்கு போவோம், போய் ரிசப்ஷன்ல சொல்லுவோம், என்ன பிரின்சிபல் வந்து பார்க்க சொன்னாங்க, அதான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, யார் சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இங்கதான் யாரோ ஆஃபீஸ்ல இருந்து பண்ணியிருப்பாங்க, பட் அது இங்க தேவையில்லை இல்லையா?
ஸோ என்னை வந்து பிரின்சிபால் பார்க்க சொன்னாங்க, அதனால வந்திருக்கேன் அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ யார் என்று சொல்லாமல் பேசும்போது இந்த இடத்துல படும், பட்டார், படுகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. பட் இட்ஸ் அண்டர்ஸ்டுட். யாருன்னு சொல்லாமல் நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னை வந்து பார்க்க சொன்னாங்க. அதனால சப்ஜெக்ட் ஐ. சொல்றதுன்றது தான் இந்த இடத்துல வேர்ப். ஸோ வேர்ப் வந்து டெல். அதோடைய பாஸ்ட் டென்ஸ் டோல்ட். தேர்ட் ஃபார்மும் டோல்டு தான். ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயம். சொன்னது வந்து பாஸ்ட்ல இல்லையா? ஸோ அதனால ஐ வாஸ் டோல்ட். ஐ வாஸ் டோல்ட். இந்த இடத்துல இன்னும் விஷயம் முடியல. முதல்வரை சந்திக்க சொன்னார்கள்னு இருக்கு. அதனால டு மீட் த பிரின்சிபால். ஐ வாஸ் டோல்ட் டு மீட் த பிரின்சிபால். ஐ வாஸ் டோல்ட் டு மீட் த பிரின்சிபால். இப்போ நம்ம கடைசியா பார்க்க போற எக்ஸாம்பிள். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இதை யார் சொன்னது அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. அதே மாதிரி படும்னு இருக்கு. அப்ப கண்டிப்பா இது பாசிவ் வாய்ஸ்ல சொல்ல வேண்டிய ஒரு சென்டென்ஸ். அதே மாதிரி படும் அப்படின்றதுனால இது ஃபியூச்சர் டென்ஸ். தேதியை பத்தி பேசுறோம். அதுதான் சப்ஜெக்ட். அறிவிக்கிறது அனௌன்ஸ் பண்றதுன்றது தான் வேர்ப். ஸோ சப்ஜெக்ட் த டேட். வேர்ப் அனௌன்ஸ். பாஸ்ட் டென்ஸ் அனௌன்ஸ்ட். தேர்ட் ஃபார்மும் அனௌன்ஸ்டு தான். த டேட் will be announced later. ஸோ ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இது சிங்குலரா ப்ளூரலா அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் will be plus third form of the verb. The date will be announced. பின்னர்னு இருக்கு, அதனால later சேர்த்திருக்கோம். The date will be announced later. இப்போ இங்க இன்னும் கூட 2 சென்டென்சஸ் இருக்கு. சின்ன சின்ன சென்டென்சஸ். கடிதம் அனுப்பப்படும். முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும். இல்ல முடிவுகள் விரைவில் வெளியாகும். ஸோ இந்த 2 சென்டென்சஸையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம பாசிவ் வாய்ஸஸ் ஸ்போக்கனில் எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மீதி இருக்கிற 3 டென்சஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கான பாசிவ் வாய்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.